அடுத்ததாக ஆரிஃபா கல்வி நிறுவனங்களுடைய நிறுவனர் தொழிலதிபர் முகமது சுல்தானுல் ஆரிஃபின் அவர்கள் ஒரு சில வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முன்பு அழகான முறையில் ஒற்றுமையை பற்றி பேசிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றி. இது உண்மையிலேயே எனக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் தான். என்னை எதுவும் யாரும் அழைக்கவும் இல்லை. அழைத்து கூப்பிட்டா விருந்தாளியாக இருக்கும். அழைக்காமல் வந்ததுக்கு எனக்கு இந்த இது பிடிச்சி இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த கான்செப்டு எனக்கு புதுசாக இருந்துச்சு. எனக்கு இந்த அழைப்பு இருந்தது. இது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே பண்ணுறாங்களாங்கிறதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வாரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மாழ்வாருங்கிறது என்னுடைய இதில் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த நம்மாழ்வாருடையது உங்களுக்கு எய்ம் இஸ்ஸட் ஜியாவுதீன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அலிஸ்பேக் தெரியுதா? அவர் இன்டெகிரேட் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஒரு 100 ஏக்கருக்கு மேலே அங்கே பூதமங்கலத்தில் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏலங்குடி, ஆமாம், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவங்களோட சேர்ந்துட்டு நான் ஒன்றும் பண்ணல, நம்ம ஊர்லேயும் பண்ணேன். அது உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அவர் கோவிந்தசாமி, அவரை வச்சு தான் நான் இன்டெகிரேட் ஃபார்மிங் பண்ணினேன். இங்கே என்னுடைய இடங்கள் எல்லாத்துலேயுமே நான் பண்ணினது அது என்னுடைய ஸ்கூல் பர்பஸுக்காக பண்ணேன். ஸ்கூல் இதுக்காக எந்த விதமான உரங்கள் கெமிக்கல் கொடுக்காம அந்த மீன் எண்ணெய், அப்புறம் வேறு பஞ்சகாவியம் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் நான் பண்ணினேன். எனக்கு அந்தளவுக்கு ஈல்டு கிடைக்கல. எனக்கு ஒரு 100 கிலோ வேணும்னு சொன்னாக்க அங்கே கிடைக்கிறது ஒரு 20 கிலோ 25 கிலோ தான் இருந்துச்சு. அது சைடான முறையில் எனக்கு கைட் பண்ணுறதுக்கான ஆள் இல்லைங்க. யார் இது பண்ணாங்க என்னங்கிறது இங்கே யாரும் அதிகமாக பண்ணுறது இல்லை. மோஸ்ட்லி இந்த குருணைலாம் போட்டு செய்கிறாங்கன்னு வைக்கலேன். அதுக்கு ரொம்ப பெரிய பார்த்தோட எனக்கு பெரிய ஆச்சரியமாக ஆகிடுச்சு. நம்மாழ்வாருக்கு நோட்டீஸில் கூட போட்ட மாதிரி தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு. அடுத்தாப்புல இந்த வார்த்தை தெத்தேரி மீட்புங்கிற மாதிரி போட்டிங்க. இந்த வார்த்தை நீங்கள் தெத்தேரிங்கிறது இந்த கடற்கரை ஒரு கிராமங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேரிடர் மீட்பு, அவசர காலத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையான காலத்தில் ஒரு கடல் சீட்டமோ ஒரு சுனாமியோ இதுவோ நடக்கும்போது இந்த பேரிடர் மீட்புக்கு சொல்கிறது தான். இப்போ போன மாதம் எங்கள் காலேஜில் ஒரு 7 நாள் ப்ரோக்ராம் பண்ணோம். பேரிடர் மீட்புக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ட்ரைனிங் கொடுத்தாங்க. 7வது நாள் கலெக்டரும் வந்தார். அந்த வார்த்தையை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக் ஆகும். இது தெத்தேரி மீட்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க, இன்னைக்கு தான் ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு நான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நீர்நிலையை பற்றி இந்த மாதம் எங்கள் ஸ்கூலோட தொடர்பு உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும். எங்களுடைய ஸ்கூல் நியூஸ் லெட்டரில் நீர்நிலையை பற்றி தான் அனுப்பியிருக்கோம். அந்த கோட் கொடுத்துருந்தது நீர்நிலை பற்றி தான். இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு அப்படியே அமைஞ்சது உடனே நான் கண்டிப்பாக வந்தாகணும், பார்த்தாகணும், இந்த பிள்ளைங்களை பார்த்தாகணும், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே, இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களே. நான் அதோட இந்த இடத்துல இன்னொரு இது சொல்லிக்கிறேன். ஒரு 10 to 12 வருஷத்துக்கு மேலே இருக்குது. நான் இதை ஆசைப்பட்டேன். இந்த ஏரியை இதை தூர்வாரி சுற்றி வேறும் ஒரு கரை அமைச்சு ஒரு வாக்கிங் ட்ராக் மாதிரி கொடுத்து நல்ல ஒரு சோலார் சிஸ்டம்லாம் கொடுத்து ஒரு பார்க் மாதிரி மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் உடற்பயிற்சி கூடமாகவும் நீர்நிலையை தேக்கி வைக்கக்கூடியமாகவும் இந்த இடத்த மாற்றணும்னு ஆசைப்பட்டு அந்த ப்ரொபோசல் கொடுத்தேன். ஆனால் ஊரில் உள்ளவங்க இது மேய்ச்சல் புறம்போக்கு மேய்ச்சல் நிலம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய ஆதரவு எப்போதுமே இருக்கும் கண்டிப்பான முறையில். எனக்கு காரணம் என்னென்னா, வாழும் தலைமுறைகள் வளரும் தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கும் பாதுகாக்க விட்டுக்கிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆமாம், நம்ம மட்டும் வாழ்ந்துட்டு போனோங்கிற மாதிரி வாழ்க்கை இல்லை. வர்ற தலைமுறைகளையும் வாழ வைக்கணுங்கிறதுக்கான ஒரு சிந்தனை இந்த இது வரணும். எங்கே அந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் தோணுதோ அங்கே தான் நல்ல செயல்கள் உதாகும். அந்த நல்ல செயல்கள் நடக்கிற இடத்துல தான் நல்ல பாராட்டுகளும் நல்ல புகழ்களும் மாறும். அத்தகையமான ஒரு சூழ்நிலையை இந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து இளைஞர்கள் குறிப்பாக பாராட்டப்பட வேண்டியது. இளைஞர்கள் இன்னைக்கு இது கிரிக்கெட் மேட்ச் வைப்பாங்க, இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு கட்டாயமாக ஆகி போடுச்சு நிலைமை. இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருந்தால் தான் ஒழுங்காக போகிறான். அவனுடைய இன்னொரு வயசு அவன் ஒழுங்காக போகணும்னு ஆசைப்படல. நான் தொகுத்தரில் இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக எல்லா பக்கத்துலேயும் வச்சுருந்தேன், கேமரா வச்சு நான் இது பண்ணேன். ஏதோ கேமரா ஒருத்தவங்க பார்க்குறாங்க, யாரோ வாட்ச் பண்ணுறாங்க மட்டும்தான் அவனுடைய ஒழுக்கமே ஒழுக்கமாகுது. அவன் அது இல்லாமையே ஒழுக்கமாக வரணும். வாழ்த்துக்கள் தம்பிகளா, சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்த்ததில் இது பண்ணுறதுல. எந்த உதவியாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில்
என்னுடைய பங்களிப்பு இருக்கும், செய்வோம். ஓகே, தேங்க்யூ. எங்களை வாழ்த்திய முகமது சுல்தான் ஆரிஃப் அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்களது ஊரின் ஆசிரியர் KG மணிமாறன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக எங்களது ஏரி மீட்பு குழுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். வட்டார வளர்ச்சியாளர் அவர்கள். இந்த தெத்தேரி மீட்பு குழுவை அமைத்துள்ள அனைவருக்கும் முதற்கண் எனது பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் பங்கேற்றுள்ள டிஎஸ்பி சார், ஆரிஃபா நிறுவனங்களின் தலைவர் மற்றும் பொதுமக்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தெத்தேரியானது சமீபத்தில் ஒரு குப்பை கிடங்கு போல ஆகியிருந்தது. அதனை உடனடியாக சுத்தம் செய்வதற்கு நம்ம ஊராட்சி மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருந்த குப்பைகள் அகற்றப்பட்டது. ஆனால் மீண்டும் மீண்டும் இப்பகுதியில் வாழும் மக்கள், வணிக நிறுவனங்களில் உள்ளவர்களும் குப்பையை கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அது ஏற்புடையதல்ல. ஒவ்வொருவருக்கும் சுய ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் ஏரி ஏரியாக இருக்காது, குப்பை கூடமாக தான் இருக்கும். அதனால் உங்கள் அனைவரும் நான் கேட்டுக்கிறது, யாரும் கொண்டாந்து குப்பையை கொட்டக்கூடாது, கொட்டவும் விடக்கூடாது. யார் கொட்டினாலும் நீங்கள் தான் கேட்கணும். ஊராட்சி நிர்வாகமோ இல்லை ஊராட்சி ஒன்றியமோ எந்த நேரமும் இந்த இடத்துல ஒரு பாதுகாப்புக்காக இருக்க முடியாது. அதனால் இந்த பகுதி வாழ் மக்கள் நீங்கள் கண்டிப்பாக கொண்டாந்து கொட்டுறவங்களை தட்டி கேட்கணும். அந்த இடத்துல தான் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கான உரிமைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துக்கு தேவையான மரக்கன்றுகளோ அல்லது பனங்கன்று நடுவதற்கோ எந்த நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஊராட்சி மன்றத்தின் மூலமாகவே அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தரோன்னு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த வட்டார வளர்ச்சியாளர்களுக்கு நன்றி. அவருக்கு சிறப்பு செய்ய எங்களது ஊரின் மூத்தவர் R. ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக ஜமாத் மன்ற தலைவர் SM சபித் அவர்கள் எங்களை பற்றி ஒரு சில வார்த்தை. சாபித். இங்கு என் ஏரி என் பெருமை தெத்தேரி மீட்பு குழு விழிப்புணர்வு விழா. இது என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நிகழ்ச்சி சொல்லும்போது என்கிட்ட விவரமாக சொல்லலை, ஏதோ நிகழ்ச்சி நடத்தணும், அதுக்கு நீ கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த இதை பார்த்த பிறகு எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு நண்பர் வந்திருந்தாரு, அதை நானா சொன்னேன். அவர் வந்திருக்காரு, அவர் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவார், இதில் அவருக்கு போய் அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்க வச்சு அவரையும் வரவழைச்சிருக்கிறோம். அது மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் மேடையில் அமைந்திருக்கும் அனைவர்கள் மீதும் வருகிருந்திருக்க அனைவரும் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று ஒரு மன மகிழ்ச்சியோடு இந்த விழாவில் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். ஏரி பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இந்த பையனும் செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல நெட்லையும் விளையாட்டுலையும் ஒரு அநாகரிகமான காரியங்கள்லையும் தான் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பையனும் இந்த வயசுல இது மாதிரி செய்யறது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வுகளுக்கு, இது போற நிகழ்ச்சிகளுக்கு நீங்க என்ன உதவி கேட்டாலும் தோப்புத்துறை ஜமாத்து மூலியமாகவும் எனது மூலியமாகவும் எங்களால் என்ன முடியுமோ அது அரசாங்கம் மூலியமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த வகையாக இருந்தாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்குன்னு தெரிவிச்சுக்கிட்டு,
நான் படிக்கும் பொழுது ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஒரு காகம் வந்து ஒரு தண்ணி ஊற்றி அலையும் பொழுது அது ஒரு ஜாடி இருக்கும். அந்த ஜாடியில் வந்து கீழே இருக்கும். அது அந்த காகம் வந்து குடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா அது கல்லை தூக்கி போட்டு அந்த தண்ணியை மேலே கொண்டு வந்து அந்த காகம் தண்ணியை குடிக்கும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளவு வறட்சிகள் கூடிய காலங்களாக அன்னைக்கு எதை வச்சு அதை செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நினைக்கும் பொழுது நிலத்தடி நீர் வந்து உப்பா மாதிரி கீழே போயிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக நம்ம தன்னார்வலர்கள் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு என்ன நம்ம செய்வோம் அப்படிங்கிறத வந்து நம்ம செய்ய சொன்னாலும் வந்து அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா கடந்து தான் போயிட்டு இருக்கோம். நிலத்தடி நீர் உப்பா மாதிரி தான் இந்த சுற்றி உப்பு தண்ணியை தான் இருக்குது. ஏரிக்கரையை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாருமே இருக்கிறீங்க, உப்பு நீராக தான் இருக்குது. இதில் ஃபுல்லாக ஆகிடும். இப்போ மழை பெஞ்சுன்னு சொன்னால் இது ததும்பி ஓடும். இந்த பாலத்தில் ஏரி தண்ணி ஓடும். அப்போ இந்த தண்ணி பூரா என்ன ஆகுதுன்னா கடலில் தான் போய் கலக்குது. அப்போ இந்த ஒரு ஆரிஃபா சொன்னது மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு இதை தூர்வாரணும்னு சொல்லிவிட்டு ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும் பொழுது ஓஎஸ் மணிகிட்ட நாங்கள்லாம் சொல்லி இதை தூர்வாரத்துக்கு முயற்சி பண்ணோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இது வந்து மேய்ச்சல் நிலம் போட்டு இதை நீங்கள் தூர்வாரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தத்தேடி இதில் நம்ம வேடங்கரை தேத்தாக்குடி வடக்கில் வேடங்கரை அந்த சைடு பூரா உப்பா இருந்தது தான். உங்களெல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தவங்க தான் தெரியும். அதை தூர்வாரின பிறகு அங்க இன்னைக்கு என்ன நல்ல தண்ணி கிடைக்குது. பொன்வளையும் பூமி ஆயிட்டு அவ்வளவு விவசாயிகள் பண்றாங்க. என்ன இது இந்த ஏரியை வந்து நம்ம என்ன பண்ணோம், வெளியில யார்ட்டையும் விற்க வேணாம். இந்த மண் இதுல இருந்து ஒரு படி மண் வெளியே போக வேணாம். இதை என்ன பண்ணலாம், இதை தூர்வாரி 4 முறையும் அது கரையெடுத்து இந்த கரையை வந்து நல்ல விதமாக நடப்பாதை மாதிரி பண்ணி மரங்கள் நட்டு பறவைகள் வாழ்ற மாதிரி பண்ணி ஒரு பெரிய ஒரு பார்க் மாதிரி செய்யலாம். இது அரசாங்கத்து மூலியமாக செய்யலாம், இல்லை நம்ம தனிநபர்களை யார்ட்டையும் வசூல் பண்ணி செய்யலாம். எந்த அதை செய்யறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா அதை செஞ்சு கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். எப்ப நீங்க நாடினாலும் அதை எப்படி செய்யணுமோ அந்த பொருளாதார ரீதியாக உங்களுக்கு உதவி செய்யறதுனால அங்கே செய்யறோம். இல்லை அரசாங்கத்தை பார்த்து செய்யணும். மண் வியாபாரம் செய்ய வேண்டாம். நம்ம அறுவை கருது கரையை கட்டி 4 சுத்தமாக கரையை பண்ணி 4 நடைபாதை வைத்து லைட்டு போட்டு அது மரங்கள் நட்டு இது ஒரு அழகான இடமா சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா பப்ளிக் வந்து என்ன பண்றாங்க, இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு, ஒரு 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார் மாதிரியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ அதெல்லாம் குறைவா இருக்கு. அது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. இது இன்னும் நல்லா சுத்தம் பண்ணி இது நல்லா இதெல்லாம் வச்சு ஒரு பார்வையாளர் வந்து போற இடம் மாதிரியா வைக்கலாம். அந்த நம்ம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல, அங்க ஒரு சேரை போட்டு ஒரு பார்க் மாதிரி உட்கார வைக்கலாம். வாசிக்கிறதுக்கு பேப்பர் வாங்கி போடலாம். இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சிந்திச்சு நீங்க செய்யுங்க. அது மாதிரி நிலத்தடி இந்த ஏரியை வந்து சுத்தப்படுத்துவது, நீர்நிலைகளை பாதுகாத்து அதை வந்து நம்ம வந்து விதமா செய்யறது, மழை நீரை வந்து தேக்கணும். இந்த மழை நீர் இதுல வர்ற மழை நீர் பூரா கடலுக்கு தான் போகுது. இந்த தண்ணி நின்றுச்சுன்னா இன்னை வரைக்கும் தண்ணி கிடக்குங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த நம்ம வாய்நாடு ரோட்ல இருக்குல்ல அந்த ஆறு, அந்த ஆறுல வந்து நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காஞ்சி போயிடும். அதை தூர்வாரினாங்க. தூர்வாரி தண்ணி கிடக்குது அந்த இதுல. அப்ப நம்ம இடத்தை வந்து வாழும் இடத்தை நல்ல விதமாக பொன்னுழையிற பூமியா வைக்கிறதால வறட்சியா வைக்கிறதாங்கிறத முடிவு பண்ணி மேய்ச்சல் நலம்ங்கிறது வந்து நம்ம மாடு ஆடுகளை கட்டாமலான்னு சொல்றோம். நல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. முடிவுக்கு வந்து இந்த கரைகளை கட்டி நல்ல விதமாக இது ஒரு பார்க் சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக்குவோம். அதே மாதிரி ஐயர் திருவள்ளுவர் சொல்வாரு, நீரின்றி அமையாது உலகனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. தண்ணீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது. அதுபோல் மழை இல்லாமல் ஒழுங்கான வாழ்க்கையும் நடைபெறாது. மழையில கூடிய தண்ணீரை தேக்கணும், அதுதான் அவசியம். ஏரிங்கிறது அந்த காலத்துல மன்னர்கள் என்ன பண்ணாங்க, தண்ணியை தேக்கிறதுக்கு உருவாக்குனதுதான். அந்த ஏரியை நம்ம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி இன்னைக்கு 2வது 3வது உலகம் போர்னு வந்துச்சுன்னா தண்ணியை கொண்டு தான் வரும். இன்னைக்கு தண்ணி இல்லை. தண்ணி இன்னைக்கு பாட்டில் பால் தான் விற்பாங்க. அந்த காலத்துல பால் தான் விற்றாங்க. இன்னைக்கு தண்ணியை வந்து நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். இது போக போக பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம சிரமப்படுற மாதிரி ஆயிடுவோம். வறட்சி பெருத்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடமும் நீர்நிலைகள் வத்திக்கிட்டு இருக்கு. இது எல்லாம் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வா இதை இந்த பையனோடு செய்யணும்னு சொல்லி அந்த பையனோடுக்கு என்ன ஆதரவு தேவைப்படுதோ எப்போ நீங்க வர்றீங்களோ நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த எஸ்.எம். சாபிக் அவர்களுக்கு நன்றி. அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்களது ஊரின் மூத்தோர் ஆர். தருமலிங்கம் ஐயா அவர்களை அழைக்கிறோம். மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிற
திருமதி சு மகாலட்சுமி வடவர் வேதாரண்யம் வனச்சரகம் அவர்களையும், திருமதி பி கவிதா பாபு அறக்கட்டளை தேத்தாக்குடி தெற்கு அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக எங்களது ஏரி மீதான எங்களுக்கான ஆர்வம், ஏரி மீதான எங்களுக்கு புரிதல் குறித்து ஒரு உரைநடை போல, நம் தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு வருடத்திற்கு 925 மில்லிமீட்டர். ஆச்சரியமாக நம் நாகை மாவட்டம் பெறும் மழைப்பொழிவின் அளவு ஆண்டிற்கு 1340 மில்லிமீட்டர். ஆக தமிழக சராசரியை விட அதிகமான மழையை நாம் பெறுகிறோம். குறைவான மழைப்பொழிவால் பல மாவட்டங்கள் தண்ணீருக்கு அல்லாடி கொண்டிருக்கும் வேளையிலும் நமக்கு மழையை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. மழை நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை சேமிக்க சரியான திட்டமிடல் இல்லாமல் இருப்பதால் முழுவதும் கடலில் வீணாக கலக்கும் அவல நிலை உள்ளது. சமீபத்தில் மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் CGWB ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. அதில் வியப்பூட்டும் விதமாக நமது அண்டை மாவட்டங்களான தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் கடல் நீர் ஊடுருவல் காரணமாக சிகப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படியான சூழ்நிலையில் நமது தெத்தேரி கடல் நீர் உட்புகுதலை தடுக்கும் அரணாக இருந்து நமக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது. நமது ஏரியை பற்றி உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத விஷயங்களை கூறுவதில் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். நமது ஏரியானது ஏறத்தாழ 72 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த மிகப்பெரிய நீர்நிலையாகும். வேதாரண்யம், வடகட்டளை, சோலையன்காடு, தேத்தாக்குடி போன்ற ஊர்களின் மழைநீர் வடிகாலாகவும் நம் ஏரி உள்ளது. இவ்வாறு மழைக்காலங்களில் நம் ஏரி பெறும் மொத்த நீரின் கொள்ளளவு சுமார் 62 கோடியே, மீண்டும் ஒரு முறை 62 கோடியே 72,63,000 லிட்டர். அதில் நாம் சேமிக்கும் மழை நீரின் அளவோ வெறும் 5 கோடியே 54,23,000 மட்டுமே. அந்த நீரின் கொள்ளளவு மட்டும் மீண்டும் ஒரு முறை சுமார் 62 கோடியே 72,63,000 லிட்டர். அதில் நாம் சேமிக்கும் மழை நீரின் அளவு வெறும் 5 கோடியே 54,23,000 மட்டுமே. நாம் சேமிப்பது 10ல் 1 பங்கு நீர் மட்டுமே. இவ்வாறு சேமிக்கப்படும் மழைநீர் இன்ஃபில்ட்ரேஷன் எனப்படும் ஊடுருவல் நிகழ்வால் மண்ணில் உள்ளடுக்குகளை அடைந்து பாறைகளின் நடுவில் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் என்னும் நிகழ்வால் நிலத்தடி நீராக சேமிக்கப்படுகிறது. இந்த நீரே நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கிணறுகளிலும் அடிக்குழாய்களிலும் வந்து சேர்கிறது. நமது ஊரின் குடிநீர் தேவையை எங்கோ ஒரு மூலையிலிருந்து கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் பூர்த்தி செய்கிறோம். நிலத்தடி நீர் மூலம் அரசு வழங்கி வந்த நீரின் உவர்த்தன்மை அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து தற்பொழுது 1300 DDS அளவிற்கு, ஒரு சில இடங்களில் 3000 DDS அளவிற்கு அதிகரித்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின்படி குடிநீரின் DTS அளவு வெறும் 500 BPM அளவிற்கு குறைவாக இருக்க வேண்டும். 1000 DTS அளவிற்கு நாம் அருந்தும் குடிநீரால் CKD எனப்படும் சிறுநீரக கோளாறுகளும், அலோபியா எனப்படும் முடியின் வேர் பகுதி பாதிப்படைந்து வழுக்கை விழுவதும் ஏற்படும். உதாரணமாக இவை இரண்டும் நமது ஊரில் அதிகரித்து வருவது நாம் உணர்ந்ததே. நமது தெத்தேரி மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் தாவரங்களுக்கும் அது சொந்தமானது. நமது தெத்தேரி பல்லுயிர் தன்மையை பாதுகாப்பதில் பெரும்பங்காற்றி வருகிறது. பல வகையான நீர்ப்பறவைகள், இடம்பெறும் பறவைகள், உள்ளூர் பறவைகள் தெத்தேரியை நம்பியே வாழ்கின்றன. பருவ காலங்களில் சிறிய சேர்க்கை சிறவி, புள்ளிமுக்கு வாத்து, நாகர்கோவில் போன்ற 41 வகையான உள்ளூர் மற்றும் வெளியூர் பறவைகள் நம் ஏரிக்கு வருகை புரிகின்றன. குறிப்பாக இமயமலை பகுதியில் இருந்து வருகை புரியும் வேதிவாழ் குருவிகள் சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஆர்டிக் பிரதேசங்களில் இருந்து வருகை புரியும் ஆலா பறவைகள் சைபீரியாவில் இருந்து ஒரு சில உள்ளான்கள் இளைப்பாறும் இடமாக நமது தெத்தேரி உள்ளது. அது நமக்கு பெருமையே. பாடுபட்ட காற்று பகல் பொழுதில் என்னால் பத்தினியானது என்ற வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏற்ப நமது ஏரியானது பழம் தரும் நிழல் தரும் மரங்களால் சூழ்ந்துள்ளது. இந்த மரங்களை
காற்றின் ஆக்சிஜன் அளவை குறையாமல் கார்பன் டை ஆக்சைடை வடிகட்டி நமக்கு மூச்சினை தந்து கொண்டிருக்கிறது. இங்கு வாழும் உயிரினங்கள் ஏரியை எந்த விதத்திலும் பாதிக்காத போதிலும் மனிதர்களாகிய நாம் அதிகமான பலனை பெற்றுக்கொண்டு அளவுக்கு அதிகமாய் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இறை தூதர் நபிகள் நாயகம் பொன்மொழியில் அல் குர்ஆன் 7:56 கூறியபடி, இறைவன் இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்கு தூய்மையாக படைத்தான். குப்பைகளையும் நெகிழிகளையும் கொட்டி நிலத்தையும் நீர்நிலையும் நச்சுப்படுத்துவது பூமியை சீர்குலைக்கும் என்றார். அதேபோல புனித நூலான பைபிளின் வசனம் ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனிதனை அழைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் எதே தோட்டத்தில் வைத்தார் என்கிறது. அதாவது பூமியை காக்கும் பொறுப்பு மனிதர்களுக்கு உண்டு என்கிறார். உலக பொதுமறையாம் வள்ளுவன் மணிநீரும் மண்ணும் மழையும் அந்நிநிழற் காடும் உடையது அரண் என்று கூறி நிலம் காடு நீர் ஆகியவற்றை தூய்மையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பதை ஒரு நாட்டின் அரண் என உரைக்கிறார். இவ்வாறாக நம் முன்னோர்கள் இயற்கையை தழுவி பாதுகாத்த இந்த ஏரி குளங்களை இனி நாமும் கையில் எடுத்து பாதுகாத்து நாம் அடுத்த சந்தையினருக்கு கொடுப்போம் என கூறி விடைபெறுகிறேன். அடுத்ததாக நமது ஊர் சிறுவர்கள் பங்கு பெறும்